என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். நிகரே இல்லா தேவன், இணை இல்லாத இனிமையும் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, என் முழு மனதோடு, என் முழு உள்ளத்தோடு, என் முழு இருதயத்தோடு கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும், இந்த ஆண்டு முழுதும் வழி நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்குமாய் நன்றி செலுத்துவோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது, எங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு சமாதானம் தங்கி இருக்கும்படியா வழி நடத்தப்பட்டது ஆண்டவரே. எல்லா காரியங்களுக்காய் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துவோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். ஆமென். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனியும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனியும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எதை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எதை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி கிருபையை கொண்டாடும்படியா. நல்லா இதான் கிருபையை கொண்டாடுறதா? நல்லா கையை தட்டுமா, நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கிருபையை கொண்டாடும்படியா எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
கிருபையா நடத்தினாரா? கிருபைக்குள்ள இருந்தீங்களா? நீங்க கஷ்டப்பட்டுட்டு கர்த்தர் கிருபையை குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆமென். ஒருவரை தேவன் தேடி வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கை விட்டுக்கலாங்க ஐயா, கீழே கை விட்டுருங்க. ஒருவரை தேவன் ஏன் தேடுறாரு, ஏன் தேவன் உங்களை சந்திக்கிறாருன்னா, வரவேண்டிய ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாதான். ஆமென். ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. இயேசுவை பற்றி உங்களிடத்துல சொல்லுவாங்க அப்படின்னா, நிச்சயமா ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு தீங்கு ஒன்று வரப்போகிறது. அந்த தீங்கிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும்படி தான் கர்த்தர் சந்திப்பார். இது வரைக்கும் இயேசு அப்படிதான் செய்துட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மளுக்கு சேர் இருக்குமா, சேர்ல உட்கார்ந்துருப்போமா, ஆள் இருந்திருப்போமா? இல்லை. அப்போ போனவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க போயிட்டாங்க, நல்லவங்க மட்டும் உசுரோடு இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவருடைய தயவு கிருபை நம்மை வழி நடத்தி வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ தீங்கு நம்மை தேடி வருகிறது. தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே மாற்றவே முடியாது. கர்த்தர் நல்லவர். ஏங்க நல்லவர்னா, அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும். ஆமென். தீங்கு செய்ய என் ஆண்டவருக்கு தெரியாது. தீங்கு செய்ய என் ஆண்டவருக்கு தெரியாது. அவர் தீங்கு நினைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் தீங்கு நினைக்க மாட்டார். அல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று வேதத்துல சொல்லி இருக்கு. ஆனா ஒருபோதும் தன் சொந்த பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளை தீங்கு நினைப்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தீங்கு நினைப்பீங்களா? நீங்களே நினைக்காத போது என் தேவாதி தேவன், என் பரலோக தகப்பன், என் பரமபிதா நினைச்சிருவாரா? நினைக்கவே மாட்டார். ஆமென். நம்மளை தப்புவிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், நேர்த்தியா எல்லாத்தையும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் காற்ற வழியில போகும்போது தான் எனக்கு தீங்கு வராது. கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவருக்குள்ள வழி நடந்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வரும்போது கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயா இருந்திருப்போம், என்ன வருது ஏது போகுதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவருடைய பாதை இடுக்கமாக தான் இருக்கும். ஆனா அந்த இடுக்கத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது விசாலமான ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் போக முடியும். அங்கதான் ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் காத்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்குதோ அதன்படி நாம் அந்த சத்தியத்தின்படி நடந்து போகும்போது தான் அந்த நன்மைகள் நம் பக்கமாய் வரும். ஆமென். ஆண்டவருக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் போகவே கூடாது. ஏன்னா காத்திருப்பான் பிசாசு தெருமுனையிலே, எப்படினாலும் திரும்பி வருவ அப்படின்னு அவன் காத்திருப்பான். இங்க ஆனா சத்தியத்தை கேட்டுட்டீங்களா? ஒருவேளை குற்றமுள்ள மனதா என் மனது, உங்க மனது இருக்கா? கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை கொடுத்தோடனே அந்த வார்த்தை பிடித்து கொள்ளணும். இங்கேயே மனம் திரும்பி விட்டு தான் வெளியிலே போகணும். அல்லேலூயா. எதை கொண்டும் பிசாசு நம்மளை பயமுறுத்தவே கூடாது. நம்மளை பயமுறுத்தி 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 வாழ்நாள் முழுக்க வீணாக்கிடுவான். பயப்படாதீங்க நீங்க முதல்ல. ஆமென். மனம் திரும்பிடுவோம். கர்த்தர் நம்மை மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார், நம்மை வாழ வைக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். உன் பாவம் செக்க செவேர்னு இருந்தா கூட அதை நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளோ பாவிகளா இருந்து நம்மை மன்னித்தது என் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படவே இல்லையா. என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்னு உங்களையும் என்னையும் சொல்றதுக்கு அந்த ஆண்டவர் வெட்கப்படலையா. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு பாசம் அவங்க மேலே வைத்திருக்கிறார். ஆமென். இந்த தேவனுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. இந்த தேவனுக்கு யாரையுமே ஒப்பா வைத்திராதீங்க, ஒப்பா நினைத்திராதீங்க. தேவனை காட்டிலும் உயர்ந்த இடத்துல யாரையும் வச்சிடாதீங்க. தேவனுக்குரிய காரியங்களை தேவனுக்கே செலுத்தணும். தேவனுக்குரிய துதியை தேவனுக்கே செலுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கே செலுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கே செலுத்தணும். அல்லேலூயா. எந்த காரியமும் தேவனை விட்டு வழி விலகிற மாதிரி இருக்கவே கூடாது. ஆமென். அப்படி இருக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்பிடுவோம், இன்னைக்கு மனம் திருந்துவோம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்து எப்படியாவது பிசாசு தேவனிடத்துல உங்களை பிரிக்கலான்னு பிளான் பண்ணுவான். ஆனால் தவறே செய்தாலும் உங்கள் அப்பா உங்களுக்காக காத்திருக்கிறார். என் மகனே, நீ என்கிட்ட வந்துரு, நான் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன்ப்பா, நான் உன்னை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கேன், நீ என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வான்னு ரெண்டு கையை நீட்டி நீட்டி உங்களை என்னையும் தெருவில் போகும்போதெல்லாம் பின்னாடியே வந்து நம்மளை துரத்தி துரத்தி வந்த இந்த தேவனுடைய அன்பு, இவருக்கு நிகர் யாருமே இல்லை.
இவருக்கு நிகர் யாருமே இல்லை. அன்னைக்கு அப்படி மாத்திரம் என்னை தேடி வரலனா, உங்களை தேடி வரலனா, இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை போல யாருக்கு கிடைக்கும்? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருந்தாரே, நம்மளை வழி நடத்தின தேவனாய் அவர் இருந்தாரே, அவருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறடிப்போம். ஹல்லேலூயா. எழுந்து பாடுவோமா? தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஆராதிக்கணும். பெரியவங்க நிற்கிறவங்க பக்கத்தில் உங்களோட ஆராதிக்காமல் யாராவது நின்னாங்கன்னா சொல்லுங்கள், இது ஆராதிக்கிற நேரம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. நிகரான தேவன் யார் ஆண்டவர்? நீர் ஒருவரே மெய் தேவனாக இருக்கு, வேறு ஒரு தேவன் எங்க ஆண்டவரே? நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. வார்த்தை கேட்டு வாங்கி பாடுங்க. ஆமென். என்ன அழகான அருமையான வார்த்தை. நிகர் யாரு ஆண்டவரே? ஹல்லேலூயா. இரக்கம் செய்யும் தகப்பனும் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவப்பமும் நீர். ஆமென். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். மகிமையின் மேகமே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீர், இல்லாத இனிமையும் நீர். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கம் செய்யும் தகப்பனும் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். மீண்டுமா எல்லாரும் சேர்ந்து, நிகரே இல்லா தேவன் நீர், இல்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பனும் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லா
ஹalleluya.